வாங்க, யோசுவாவோட கதைக்குள்ள போலாம். இது வெறும் ஒரு சாதாரண கதை இல்ல. தலைமை, நம்பிக்கை, அப்புறம் ஒரு தேசத்தையே உருவாக்குறதுல இருக்கிற சவால்கள், இது எல்லாத்தையும் பத்தி பேசுற ஒரு காவிய பயணம் இது. சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. மோசே மாதிரி ஒரு மாபெரும் தலைவர் தம் மக்களை அடிமைத்தனத்துல இருந்து வழிநடத்தி கூட்டிட்டு வந்திருக்காரு. இப்போ அந்த ஓடத்துக்கு நீங்க வரணும்னு சொன்னா எப்படி இருக்கும்? இதுதான் யோசுவாக்கு நடந்துச்சு. ஒரு லெஜண்டோட இடத்த நிரப்புறது சாதாரண விஷயமா என்ன? பாருங்க, இது வெறும் ஒரு பரிந்துரை கிடையாது. இது ஒரு தெய்வீக கட்டளை. இஸ்ரேல் மக்களை வாக்குறுதி அளிக்கப்பட்ட தேசத்துக்குள்ள கூட்டிட்டு போடுது. நினைச்சு பாருங்க, இது வரலாற்றிலேயே ரொம்ப கஷ்டமான வேலைகள்ல ஒண்ணு. இங்கிருந்து தான் எல்லாம் தொடங்குது. சரி, பொறுப்பை ஏத்துக்கிட்டாச்சு. அடுத்தது என்ன? யோசுவாவுக்கு வந்த முதல் சோதனையே ரொம்ப பெருசு. அவரோட முதல் தடை யாரும் உள்ளேயே போக முடியாத பயங்கர பலமான கோட்டைகளை கொண்ட எரிகோ நகரம். இது ஒரு சின்ன சவால் கிடையாது, இது ஒரு இமயமலை மாதிரி. எந்த ஒரு போருக்கு முன்னாடியும் உளவு பார்க்கறது ரொம்ப முக்கியம் இல்லையா? யோசுவாவும் 2 உளவாளிகளை அனுப்புனாரு. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, வெற்றி ஒரு வீரரால வரல, ராகாப்னு ஒரு பெண் மூலமா வந்தது. அந்த நகரத்தோட சுவர்களுக்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு எதிர்பாராத கூட்டாளி கிடைச்சாங்க. இது வெறும் உளவு பார்க்கறது மட்டும் இல்ல, இது ஒரு ஆழமான நம்பிக்கையோட தருணம். இப்போ அவங்களோட போர் திட்டத்தை பார்ப்போம். இங்கேதான் விஷயமே இருக்கு. பெரிய பெரிய ஆயுதங்களோ கோட்டையை உடைக்கிற எந்திரங்களோ எதுவுமே இல்ல. அதுக்கு பதிலா ரொம்பவே விசித்திரமான ஒரு சடங்கு. 6 நாளைக்கு அமைதியா நகரத்தை சுத்தி வரணும். 7வது நாள் எக்காலம் மூதி எல்லாரும் கத்தணும். பாருங்க, இது ஒரு மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி இல்ல, இது அவங்க நம்பிக்கையை சோதிக்கிற ஒரு டெஸ்ட். சொன்னத அப்படியே செஞ்சாங்க. அதோட விளைவு என்னாச்சுன்னு நினைக்கிறீங்க? எரிகோவோட அந்த பிரம்மாண்டமான கோட்டை சுவர்கள் அப்படியே சரிஞ்சு விழுந்துச்சு. நடக்காதது நடந்துச்சு. இது வெறும் ஒரு வெற்றி கிடையாது, இது ஒரு சக்தி வாய்ந்த செய்தி. அவங்களோட பயணம் வெற்றிகரமா தொடங்கிடுச்சு. வெற்றியோட உச்சத்தில் இருந்தப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த முறை எதிரி வெளியிலிருந்து வரல, அவங்களுக்குள்ளேயே இருந்தான். எரிகோ மாதிரி ஒரு பெரிய நகரத்தையே ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஐன்னு ஒரு சின்ன ஊர்கிட்ட போய் தோத்துட்டாங்க. இது எப்படி சாத்தியம்? இந்த அதிர்ச்சியான தோல்வி யோசுவாவோட மனசுல ஒரு பெரிய கேள்வி எழுப்புச்சு. நாம எங்க தப்பு செஞ்சோம்? பதில் அவங்களுக்குள்ளே தான் இருந்துச்சு. ஆக்கான்னு ஒருத்தன் எரிகோல இருந்து எடுக்கப்பட்ட பொருட்களை கடவுளுக்கு அர்ப்பணிக்கணும்னு ஒரு நேரடியான கட்டளை இருந்துச்சு. ஆனா இவன் தனக்காக சிலது திருட்டுத்தனமா எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டான். பாருங்க, ஒரே ஒருத்தனோட பேராசை ஒரு மொத்த தேசத்தையுமே தோல்வியடைய வச்சிருச்சு. யோசுவா ஆக்கான் கிட்ட பேசும்போது ஒரு தனிப்பட்ட குற்றத்தை மட்டும் சுட்டி காட்டல. ஒருத்தரோட செயல் எப்படி ஒரு முழு சமூகத்தையும் பாதிக்கும்னு புரிய வச்சாரு. இந்த வார்த்தைகள் ரொம்ப கடுமையா இருக்கலாம், ஆனா இதுல இருக்கிற பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு கஷ்டமான பாடம். ஒருத்தர் பண்ற தப்பு எல்லாருக்கும் தோல்வியை கொண்டு வரும். கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது கூட்டு பொறுப்புனா என்னன்னு அன்னைக்கு தான் அவங்க நிஜமாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த சம்பவம் அவங்க வரலாற்றுல ஒரு மறக்க முடியாத நிகழ்வா பதிஞ்சது. சரி, இந்த கஷ்டமான பாடத்தை கத்துக்கிட்ட பிறகு அவங்க சும்மா உட்கார்ந்துரல. மறுபடியும் எழுந்தாங்க. வாக்குறுதி அளிக்கப்பட்ட அந்த தேசத்தை கைப்பற்ற வேண்டிய நீண்ட போர் பயணம் திரும்பவும் தொடங்குச்சு. இங்க பாத்தீங்கன்னா இது ஒரே நாள்ல கிடைச்ச வெற்றி கிடையாது. எரிகோல் ஆரம்பிச்சு அப்புறம் ஆய் நகரத்துல ஒரு சிக்கல் வந்து அதை சரி பண்ணி தெற்குல இருந்த ராஜாக்களை ஜெயிச்சு வடக்குல இருந்த ராஜாக்களையும் ஜெயிச்சு இப்படி பல வருஷங்கள் இது ஒரு நீண்ட கஷ்டமான போராட்டமா இருந்துச்சு. ஒவ்வொரு கட்டமும் ஒரு புது சவால், ஒரு புது உத்தி. பல வருஷங்கள் ஓடிப்போச்சு, போர் எல்லாம் முடிஞ்சது, நாடு அமைதியா இருக்கு. இப்போ யோசுவாவுக்கு வயசாயிடுச்சு. அவரு தன்னோட மக்களை கடைசி தடவையா ஒன்னு சேர்க்கிறாரு. இது சும்மா ஒரு கூட்டம் இல்ல, இது அவங்க வரலாற்றையே மாத்த போற ஒரு முக்கியமான தருணம். யோசுவா 24ஆம் அதிகாரத்துல அவர் ஒரு அருமையான விஷயம் பண்றாரு. அவங்க எல்லாரையும் அவங்களோட கடந்த காலத்துக்கு கூட்டிட்டு போறாரு. நம்ம எங்கிருந்து வந்தோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்ற மாதிரி. அவங்க முன்னோர்கள் செஞ்ச தப்புல இருந்து எகிப்துல அடிமையா இருந்தது வரைக்கும், கடவுள் செஞ்ச அற்புதங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம ஞாபகப்படுத்துறாரு. இப்படி அவங்க வரலாற்றை ஞாபகப்படுத்திட்டு அவர் எதிர்காலத்தை பத்தி பேசுறாரு. ஆனா இந்த தடவை அவர் எந்த கட்டளையும் போடல. அதுக்கு பதிலா ஒரு தேர்வை கொடுக்கறாரு. நீங்க யாருக்கு சேவை செய்ய போறீங்கன்னு இன்னைக்கே முடிவு பண்ணுங்கன்னு கேக்குறாரு. இது அவங்களோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற ஒரு கேள்வி. மக்களும் சும்மா இல்ல, எல்லாரும் ஒரே குரல்ல பதில் சொன்னாங்க. நாங்க யோசுவா காட்டின வழியை தான் நடப்போம்னு சொன்னாங்க. இது வெறும் ஒரு பதில் கிடையாது, இது ஒரு புதிய ஒப்பந்தம், ஒரு புதிய தொடக்கத்துக்கான சத்தியம். கடைசியா யோசுவாவோட கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒரு தலைவர் வழிய காட்டலாம், ஆனா அந்த வழியில நடக்கிறதும் நடக்காததும் ஒவ்வொரு தலைமுறையோட கையில தான் இருக்கு. ஒரு சமூகம் கொடுத்த வாக்கை எப்படி காப்பாற்ற முடியும்? அந்த அர்ப்பணிப்பை, அந்த கமிட்மெண்ட்டை திரும்ப திரும்ப புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் யோசுவா விட்டு சென்ற உண்மையான மரபு.